வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். நாஸ்டால்ஜியா as a theme அப்படின்னு எடுத்தோம்னா, நான் வந்து அமெரிக்கால இருந்த காலத்துல ரொம்ப நாள் இல்ல, கொஞ்ச நாள் இருந்தேன். ரொம்ப நாள் தான் இல்லை, சும்மா இருக்கும்போது ஒரு வாட்டியும் நான் அங்கேருந்து கிளம்பி இங்க வரும்போது அம்மா கிட்ட வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தானே அப்படின்னும் போது ஆமா அப்படின்வா. என்னது அடை. அது அடை வந்து நம்மாத்துல வந்து காரம் போட்டு ஒரு மசாலா அடை பண்ணுவேன் நான். So I thought I'll share it with all our viewers and people. Okay. So அதுக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கார சட்னி. சபாஷ். That they go very well hand in hand. அது மாதிரி. Yes. So இந்த அடைக்கு மசாலா அடைக்கு என்னலாம் வேணும் சொல்லு. மசாலா அடைக்கு ஆக்சுவலா சோப் பண்றதுக்கு ஒரு அழாக்கு பச்சரிசி, ஒரு அழாக்கு புழுங்கலரிசி, அப்புறம் ஒரு அழாக்கு கடலைப்பருப்பு, ஒரு அழாக்கு துவரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. சரி. அதுக்கு மசாலாக்கு நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியா, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு 3-4 பச்சை மிளகா, வெத்த மிளகா, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அக்கார்டிங் டு யோர் காரம். அப்புறம் நிறைய கருவேப்பிலை, கல்லுப்பு போட்டு நல்லா அடப்பதத்துக்கு அரைக்கணும். அடப்பதத்துக்கு அரைக்கணும். நீ முதல்ல அந்த அரிசி பருப்புல எத்தனை நேரம் ஊற வைக்கணும்? அது மேபி அரௌண்ட் about 2 hours. soak everything. அப்புறம் இந்த மசாலாவை முதல்ல நல்லா அரைச்சுட்டோம். அப்புறம் you add all the pulses and everything. சரி. அப்புறம் இந்த சட்னிக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பூண்டு. ஓகே. அப்புறம் அதோட 2-3 வெத்த மிளகா இங்க இப்ப வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி. ஓகே. சின்ன வெங்காயம் தக்காளி மேபி 2 அவ்வளவுதான். பிகாஸ் இந்த குவாண்டிட்டிக்கு 2. சரி. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம். சரி. ஒரு கொட்டை புளி, இவ்வளவுதான். நைஸ். அண்ட் இதுக்கு வந்து சாம்பார் பொடி அண்ட் நல்ல காரப்பொடி. சபாஷ். இப்போ உனக்கெல்லாம் காரம் பிடிக்குமேங்கிறதுனால மேடிங் அதெல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சோ இப்போ மசாலா அடைய வந்து அடை ஊற வச்சு அரைச்சது பார்ப்போம். பிகாஸ் நம்மாத்துக்கு லஞ்சுக்கே இன்னைக்கு இதுதாங்கிறதுனால ஐ புட் a larger quantity. சரி. அதான் இது வந்து நீ சொன்ன மாதிரி அரிசியும் பருப்பையும் வந்து ஒரு 2 hour ஊற வச்சுட்டு எல்லாம் அரிசி எல்லாம் all together. ஓகே. எல்லாம் ஊற வச்சு இந்த ஸ்பைசஸ் முதல்ல அரைச்சுக்கணும். கிரைண்டர்லயோ மிக்ஸிலயோ டிபெண்டிங் ஆன் யுவர் குவாண்டிட்டி. சரி. அரைச்சிட்டு அப்புறம் இந்த பருப்பையும் போட்டு நல்ல இந்த கன்சிஸ்டன்சி இருப்பாரு. ஓகே. பொறப்பொறன்னு இல்லாத ரொம்பவும் இல்லாத அந்த மாதிரி தட்டுறது. ஆக்சுவலா அடெல்லாம் தட்டுறது தான் சொல்லுவா அப்படி கல்லுல. இப்பெல்லாம் ஸ்டைலா இப்ப நீ கூட கேக்குற கிறிஸ்பா அடை பண்ணி கொடுக்கணும். which we don't do it. சரி. அது மட்டும் இப்போ இந்த சட்னிக்கு வேணுங்கிறது இதெல்லாம் அரைச்சிடணும். இதெல்லாம் அரைச்சிடணும். சரி, அரைச்சிடணும். சோ வெங்காயம், பூண்டு, அப்புறம் டொமேட்டோஸ், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் தக்காளி, இந்த சின்ன வெங்காயம் அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, புளி, ஓகே, உப்பு, சாம்பார் பொடி நல்லா வாசனையாக இருக்கும், அண்ட் மிளகா பொடி நல்ல காரத்துக்கு. இதை இப்போ நல்லா அரைச்சி வந்துடுவேன். கமகமான வாசனை பிரமாதமா இருக்கு. இது ஆக்சுவலா வதக்கணும்னு அவசியமா இல்ல, அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப அதுக்கு சுருள வதக்கணும்னு அவசியம் இல்ல. சுருள சோ இங்க நல்லெண்ணெய் சூடு பண்ணிருக்கேன். ஓகே. கடுகு, உளுத்தம் பருப்பு போடல. அதுதான் அவசரம். உளுந்துக்கு அது என்னது? அது நீ இந்த வாட்டி வாங்கின கடுகுலயே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கலந்துருக்கா. இந்த கொடைக்கானல் எல்லாம் வைப்பான்னு அது மாதிரி. வெறும் கடுகு கொடுக்க மாட்டாவா? கடுகு இன்னும் இருக்கு உள்ள. அதான் அது விட மாட்டீங்க நீ. எவ்வளவு இருக்கே ராகே. சரிமா போடலாமா? சோ இது நல்லா தல குதிச்சுட்டு இருக்கு. ஓகே. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் பச்சை வாசனை. அது உனக்கெல்லாம் தான் அந்த வாசனை எல்லாம் பிடிக்கிறதுனால இப்ப சுருள வேணுங்கிறது அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் ஆமா. ஓ உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அவ்வளவா பிடிக்காது. But since you all like basic, it's your taste na adu. Yeah. எப்பவுமே நான் சொல்லுவேன் it's all there is nothing just because you are from certain communities, there is nothing about பூண்டு சாப்பிட கூடாது, நான் வெஜ் சாப்பிட கூடாது இதெல்லாம் கிடையாது. கமெண்ட் பண்ணிட்டு இருக்கறவெல்லாம் வந்து இல்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலில they take non veg when they go out. பார்க்கலாமா? மச்சி காப்பாத்
நல்லெண்ணெய் எனக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் வச்சிருக்கேன் நான். சிக்காபாத். இது ஆக்சுவலா அடை வந்து தட்டணும். திக்கா இருக்கணும். அது நடுப்புற வந்து ஒரு ஓட்டை பண்ணுவான். 5 ஓட்டை. 5 இல்ல, இப்படியே பண்ண வேண்டாம். எங்க பாட்டில 1 தான் பண்ணுவாங்க ஆக்சுவலா. போடட்டுமா? போடு சுத்திகள் போடு. தேங்காய் எண்ணெய். ஆமா, தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனையா இருக்கும். அது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கு நல்லாவே வாசனையா இருக்கும். அது இது கவர் பண்ணி குக் பண்ண வேண்டாம் இல்லையா? அத கூட கவர் பண்ணிக்கலாம். you can do it if you want. ஓகே. ஆமா ஆமா. வாசனை எப்படி வருது பாரு. ஓடு. மசாலா அடை and கார சட்னி. Yes. மச்சிகாபாத். அமேசிங் வாசனை. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? அதாவது நல்ல அந்த அரிசி இருக்கிறதுனால அதோட ஒரு கிரன்ச், பருப்பு இருக்கிறதுனால அதோட வாசனை அண்ட் அந்த சோம்பு தனியா இதெல்லாம் இருக்கும்போது இன்னுமே பிரமாதமா இருக்கு. இப்போ ஒரு வாய் வந்து இந்த சட்னியோட சட்னி எப்படி இருக்கு பாரு. காரம் கூட இருக்கா என்னன்னு. நல்லா இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங். See, இதெல்லாம் வந்து ட்வீக்ஸ் தான். அந்த காலத்துல சட்னி அரைக்கிறதுனா அப்படியே அந்த அம்மிக்கல்ல போட்டு அரைச்சிருச்சு. இப்ப இது ஒண்ணுமே கிடையாது. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சாம்பார் பொடி, மிளகாய் அப்படி போட்டு அடிச்சு அவ்வளவுதான் டன். This is a fantastic recipe. எனக்கு வந்து அடை இஸ் an eternal favorite. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வேணாலும் சாப்பிடுவேன், லஞ்சுக்கு சாப்பிடுவேன், டிஃபன் டின்னர். மத்த லஞ்சுக்கே எனக்கு இதுதான் இன்னைக்கு. எஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இப்ப நம்ம தமிழ்நாடுல மாத்திரம் தான் வந்து அடை அவியல் அப்படின்றது காம்பினேஷன். வேற எங்க போய் நம்ம கேட்டாலும் இந்த காம்பினேஷன் இஸ் unheard of. So go ahead, try this very நம்ம கூட இந்த அடையை சாப்பிடுறதுக்கு நல்லா வெல்லம், பட்டர், that's true, எல்லாம் வெச்சுக்கணும். அப்ப வெச்சிட்டா people pay like it. Of course, left to myself, எனக்கு I prefer மிளகா பொடி. ஆக்சுவலி அடைக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தா இந்த சட்னி அதெல்லாம் இருக்கலாம். பட் வெண்ணெய் அப்புறம் வெல்லம் மிளகா பொடி, this is the best combination. So go ahead. இந்த மாதிரி இது வந்து அடை ரெசிபி வந்து ஒவ்வொரு வீட்ல ஒரு ப்ரொபோர்ஷன் ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். நீ see there is a variation also. இதுலயே you can cut சின்ன வெங்காயம் or cabbage, carrot, anything எல்லாத்தையும் saute பண்ணி கூட போட்டு either of it you can do it actually. So go ahead, try this masala adai and kara chutney and let me know. Comment பண்ணும்போது நீங்க உங்க வீட்ல அடை எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. Cheers. Bye.